Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். என் அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த அருமையான குட் ஃப்ரைடே பெரிய வெள்ளி அன்று சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பானவர்களே, ஏன் சந்தோஷம் அப்படின்னா, ஆண்டவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே மரித்து நமக்கு விடுதலை தந்திருக்கிறார். பாவம் மன்னிப்பு வந்திருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். ஏன்? நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பாவத்திற்கு பரிகாரமாக. அதான் சொல்லுது, மறுபடியும் வாசிக்கலாம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதி பிழைத்திருக்கும்படிக்கு. நம்ம பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி ஆண்டவர் என்ன பண்ணாரா? பாவமானார், சிலுவையிலே மரித்தார். வாசிங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பாருங்க, அவருடைய தழும்புகளால என்ன பண்ணுமா? குணமானோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சிலுவையில 2 காரியத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன? அவருடைய தழும்புகளை சுகமாகிறோம். அவர் ரத்தத்தினால பாவ மன்னிப்பு இருப்பு, ரட்சிப்பு இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய தழும்புகளாலே குணமானோம் என்று சொல்லி. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதும், என் அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் சுகமாக்குறதும் ரெண்டுமே ட்வின்ஸ். புரியுதுங்களா? ரட்சிப்பும் சுகமும் ட்வின்ஸ். ரட்சிப்பு வந்தா சுகம் வந்துடும், சுகம் வந்தா ரட்சிப்பு வந்துடும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சிலுவையிலே ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தது மாத்திரமல்ல, நம்மை சுகமாக்குகிறார். அதான் வசனம் சொல்லுது, அவருடைய தழும்புகளாலே சுகமானோம் என்று சொல்லி. ஏசாயா 53:5ஆம் வசனமும் இதுதான் சொல்லுது, அவருடைய தழும்புகளாலே என்ன பண்ணோம்? குணமானோம் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய பாவங்களை நீக்கி இருக்கிறார், நம்முடைய சாபங்களை போக்கி இருக்கிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளை, பாதாளத்தின் வாசல்கள் அவரை வைத்திராதபடிக்கு அதை உடைத்து தகுத்தறிந்து அவர் மறுபடியும் உயிரோடு எழும்ப போகிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, வாசிக்கலாம். ரோமர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாருங்க, முதல் நம்முடைய சிலுவையில நமக்கு சுகம் வருகிறது. 2வது அவருடைய அன்பு வெளிப்படுகிறது. நம் பாவியா இருக்கையிலே தேவன் என்ன பண்ணாரா? நமக்காக மரித்து இருக்கிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, நல்லவர்களுக்காக மரிக்க அநேகர் முன் வருவார்கள். அவன் நல்லவன்பா, அவனுக்காக உயிரே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு கெட்டவனுக்காக யாரும் முன் வர மாட்டாங்க. ஆனா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவன் செத்தா நல்லா இருக்கு, அவன் ஏன் தான் உயிரோடு இருக்கிறான்னு தெரியல, சே அவன் பாரு, அவன் மூஞ்சில முடிக்கிறதே பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. என் அன்பான தேவ பிள்ளைகளே, எல்லா தீமையான மொழிகளை கேட்டு ஏண்டா வாழுறோம் என்று சொல்லி முரட்டாட்டமா இருக்கிற பிள்ளைகள், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள், பாவத்துக்கு அடிமையா இருக்கிற பிள்ளைகள் நம்ம மேல ஆண்டவர் அன்பு வைத்திருக்கிறார். அந்த அன்பின் வெளிப்பாடு அதுதான். இந்த உலகத்துல எல்லாரும் சொல்லலாம், உனக்காக உயிரை கொடுக்குறேன், உயிரை கொடுக்குறேன்னு. ஆனா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உனக்காக உயிரை கொடுத்தேன் என்று சொல்லுவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே அவருடைய மரணத்திலே அவர் நம்ம மேல வைத்த அன்பு வெளிப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. என் அன்பானவர்களே, நீங்கள் மிகுந்த பாக்கியசாலிகள், நாம் மிகுந்த பாக்கியசாலிகள். ஏன் அப்படின்னா, பாவிகளா இருக்கையிலே ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணிருக்காரு? தன் ஜீவனை கொடுத்திருக்கார். மறுபடியும் வாசிக்க கேட்கலாமா? நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாருங்களேன், தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறாராம். இதுதான் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய அன்பு வெளிப்படுகிறது. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். புரியுதுங்களா? எப்படியா? நம்ம நீதியா இருப்பதற்கு பாவம் அறியாதவரை பாவமாக்கினாராம். 3வது, நம் நீதியாய் நடப்பதற்கு, நீதிமான் என்று அழைக்கப்படுவதற்கு அவர் நமக்காக என்ன பண்ணாராம்? பாவமானாராம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 3 காரியம் சிலுவையில் நடக்கிறது. முதலாவது சுகம், ரட்சிப்பு. அடுத்தது என்னது? அவருடைய அன்பு. 3வது நம்மளை நீதிமானாக்குகிறார்.
இதுதான் சிலுவையில நடந்த ஒரு பெரிய அற்புதம். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் தான் செய்வார். சிலுவை நோக்கி பார்ப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். சிலுவை வெற்றி சின்னமாய் மாறி இருக்கிறது. அவமான சின்னமாய் இருந்த அதே சிலுவை இன்றைக்கு வெற்றி சின்னமாய் மாறி இருக்கிறது. பாருங்க, இந்த வயசானவங்க, பெரியவங்க, பிள்ளைகள் வெளியே போகும்பொழுதோ, எக்ஸாமுக்கு போகும்பொழுதோ, இன்டர்வியூக்கு போகும்பொழுதோ, நல்ல காரியத்துக்கு போகும்பொழுதோ நெற்றியில என்ன பண்ணுவாங்க? சிலுவை போடுவாங்க. கலாத்தியர் 3:13 நீங்க வாசித்தீங்கன்னா, சிலுவையில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்குது. அதுல இயேசு கிறிஸ்து மரித்து அதை ஜெயமாய் மாற்றினார். சாபம் ஆசீர்வாதமா மாறி இருக்கு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எல்லா சாபத்தையும் நஷ்டத்தையும் மாற்றி லாபமாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தருவாராக. ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த சிலுவையில அன்பையும் சுகத்தையும், ஆண்டவரே என் தேவரீர் ரட்சிப்பையும், ஆண்டவரே உம்முடைய நீதியையும் எங்கள் மேலே வைத்திருக்கிறது வெளிப்படுகிறது. அப்பா, அன்பு பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தையில் ஒரு மாற்றம் உண்டாக, அவருடைய ஒவ்வொரு நிகழ்விலும் கர்த்தருடைய கரம் இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். சாபத்தை லாபமாய் மாற்றினீரே, நஷ்டத்தை ஆண்டவரே லாபமாய் மாற்றினீரே, துக்கத்தை சந்தோஷமாய் சிலுவையிலே மாற்றினீரே. என் தேவரீர் இதே போல அவருடைய வாழ்க்கையில நீர் மாற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்மை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். உங்க வாழ்க்கையில தோல்வி இல்ல, கர்த்தர் ஜெயித்து வச்சிருக்காங்க. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும், இன்ஸ்டாகிராம்லயும், ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஹேண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும், அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும், டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம், ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.